ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லால் ஹோம் மசாலா. இன்றைக்கி நம்ம சேனலில் வாழை இலையில் ஒரு மீன் வறுவல் பார்க்கலாம் வாங்க. கானாங்கத்தை மீனை தான் இன்றைக்கி நம்ம வறுத்துக்க போகிறோம். கானாங்கத்தை மீனை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா மீன் மேலே இந்த மாதிரி கட்ஸ் போட்டுக்கோங்க. மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு, மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற விடுங்க. எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி எண்ணெயில் வறுத்து சாப்பிட்றத விட வாழை இலையில் மீனை வச்சு வறுத்து சாப்பிட்டா அந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் மீனை வச்சு அதே வாழை நாரை எடுத்து மீனை கட்டிடலாம். ஒரு வாழை இலை வச்சாலே போதும். இதே மாதிரி எல்லா மீனையும் வாழை இலை வச்சு கட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மீன் பொரிச்சது டிஃப்ரெண்ட்டாக கோகோனட் மசாலா வச்சு செஞ்சுருக்கேன். அந்த வீடியோவும் இருக்கும், பாருங்கள். எப்போவுமே ஃப்ரெஷ்ஷான மீனாக வாங்கி இந்த டிஷ்ஷை செய்ய பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சால் அவ்வளோவா நல்லா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் வாழை இலையில் நம்ம மீனை வச்சு வறுக்கிறதுனால எண்ணெய் கூட கம்மியாக தான் செலவாகும். எண்ணெய் அதிகமாக இல்லாமல் சமைக்கிறதுனால இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அரை மணி நேரத்துக்கு மீனை நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வாழை இலையில் கட்டணும். எல்லா மீனையும் இதே மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. மீனை வறுக்கிறதுக்கு தவாவை நல்லா சூடாக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மீனை எடுத்து வச்சிட வேண்டியதுதான். மீனுக்கு மேலே வாழை இலையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வாழை இலையை மாற்றி மாற்றி திருப்பி போட்டு வறுத்து எடுத்துக்க வேண்டியது தான். வாழை இலை நல்லா கருகணும், அந்த அளவுக்கு திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். நாம் இதே மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி போட்டுகிட்டே இருங்க ஒரு 15 மினிட்ஸ்க்கு. இந்த அளவுக்கு இலையெல்லாம் நல்லா கருகி வரணும். உள்ளே இருக்கிற மீனுக்கு ஒன்றும் ஆகாது. மீன் உள்ளே இருக்கிறது நல்லா குக் ஆகணும்னா இந்த அளவுக்கு நம்ம திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மீனை நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இப்போ இதை பிளேட்டில் எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்கும்போதே சுட சுட எடுத்து சாப்பிட்டுடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மீனை வறுத்தாச்சு. சுட சுட சாதம், மீன் குழம்பு, மீனை பொரித்து எடுத்தாச்சு. சாப்பிட வேண்டியது தான். சுட சுட வாழை இலையில் ஒரு மீன் வறுவல் ரெடி. நல்லா பூவாட்டம் வெந்து சூப்பராக டேஸ்ட்டாக எம்மியாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.